ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் விவசாய குறித்து கூட்டத்துலேருந்து வந்துட்டு இருந்தேன். இதில் ஒரு சில விவசாய கூட்டத்தில் வந்து அவங்க இஷ்யூஸ் வந்து ஒரு சிலது மட்டும் நோட் பண்ணேன். அதை மட்டும் இப்போ அப்படியே சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, பட்டா வந்து மலைவாழ் மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்க மாட்றாங்கன்னு சொல்லி இஷ்யூஸ் வந்துச்சு. அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 சென்ட் இனாமா கொடுத்து கூட வீடு கொடுக்குறாங்க. அரசு தரப்பில் கலைஞர் வீடு, பிஎம்ஏ வீடு வீடு கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கலைஞர் 100 திட்டம் மூலமாக வந்து பட்டா கொடுக்குறாங்க. புறம்போக்கு இடங்களுக்கு, ஆக்கிரமிப்பு இடங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, சமத்துவபுரத்தில் கூட அவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அவங்க போய் வாங்கிக்க முடியும். அது மொதல் இஷ்யூ. 2வது இஷ்யூ பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இல்லை, விலை நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈனா மூலமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் வந்து விலை கட்டுப்பாட்டு நல நிதியம்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக முயற்சி பண்ணிங்கன்னா கூட அந்த பொருளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வசதி வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது 2வது இஷ்யூ. 3வது இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இதில் பத்திரம் லோன் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரம் வந்து கூட்டில் இருக்கும்போது கூட்டுப்பட்டாவுக்கு வந்து பத்திரம் கொடுக்க மாட்டாங்க, பத்திரத்துக்கு வந்து லோன் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி இஷ்யூஸ் பேசிட்டு இருந்தாங்க. அது லோன் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு பத்திரமாங்கிறவங்க வந்து என்ஓசி கொடுத்தா கூட வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்றாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விவசாயம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கூட்டில் இருக்கவங்க பவர் பத்திரம் கூட எழுதி வாங்கிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து உயில் பத்திரம் எழுதிடுவாங்க. அதனால் வந்து அவங்க பேரண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொத்து அவங்க பேருக்கு மாற்ற முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்கின்றவங்க வந்து பவர் பத்திரம் எழுதி வாங்கிட்டு கூட அவங்க லோனு வாங்கிக்க முடியும். இதை பற்றி விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ மழைக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஊடு பயிர், இடுபயிர்களை பயிரிடலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, காஞ்ச ஓலைகளை வந்து தொடப்பம், தென்னை மட்டைகளை உபயோகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வசதி இல்லாத இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா, தண்ணீரே தேவைப்படாமல் டிராகன் பழம்னு ஒன்று இருக்குது. டிராகன் பழம் மூலமாக வந்து விவசாயம் பண்ணிக்க முடியும். அதில் வந்து அதிகமாக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் தான் ஆகும். அதனால் வந்து டிராகன் பழம் விவசாயம் எடுத்துக்கலாம். சொட்டு நீர் பாசனம் வந்து லாஸ் ஏற்படுத்தும். அதனால் வந்து அதுக்கு பயிற்சி இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் பண்ணாதீங்க. இதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வட்டார கூட்டங்களில் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இதுதான் வந்து ஒரு சில இஷ்யூஸ் நான் நோட் பண்ணுது. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரிய டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரிய டைம். தேங்க்யூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது வந்து அரசு தரப்புலேயே வந்து கஸ்டமர் கேர் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டைமில் வந்து கஸ்டமர் கேர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்பட பண்ணிக்கணும்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை. தேங்க்யூ.